அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆனால் இதன் பின்னரும் உங்களில் எவரேனும் குஃப்ரை மேற்கொண்டால், நிராகரிப்பு மேற்கொண்டால், நிச்சயமாக அவர் சவாவு சபீலை விட்டு பிளந்தவர் ஆவார். தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் இதில் நீங்கள் குஃப்ர் பண்ணுறீங்க அப்படின்னா, இவங்க யூதர்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த காலத்திலையும் அல்லாவையோ அல்லாவுடைய ரசூல்களையோ என்ன அவங்க நிராகரித்ததே கிடையாது. இன்க்ளூடட் ரசூலுல்லா. அவங்க எங்கேயுமே அல்லாஹ் இவர் பொய்யர்னு அவங்க சொல்லவே இல்லை, அல்லாவுடைய தூதர் இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லை. அல்லாவுடைய ரசூல் தான், ஆனால் எங்களுக்கானவர் கிடையாது, அவ்வளோதான். இவர் பனி இஸ்ராயலுக்கானவர் கிடையாது, இவர் அரபுகளுடைய ரசூல், அவ்வளோதான். இவருக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது, எங்களுடைய ரசூல் கிடையாதுன்னாங்க, அவ்வளோதான். அப்போது அவங்க ஒரு வகையில் ரசூல்லாவை கூட அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ரசூல்லாவுடைய மிஷனுக்கு தர வேண்டிய ஒத்துழைப்பு தரல, அதில் தர வேண்டிய கான்ட்ரிபியூஷன் தரல, மாறாக இடைஞ்சலை ஏற்படுத்தினாங்க. அப்போ அதில் அந்த போக்கு மேற்கொண்டதுனால அது என்ன சொல்கிறான் அல்ல, அப்படி ஒரு போக்கு நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இந்த நேர்வழியிலிருந்து நீங்கள் வழி தவறிடணும். இந்த சவாவு சபி